Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போனா தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம்க்கான ஆன்சர் கீயை பத்தி தான் பார்க்க போறோம். இதுமே இன்னைக்கு வந்து கைட் பண்ண சப்ஜெக்ட் வந்து காமன் சப்ஜெக்ட் கிடையாது. எல்லாமே வந்து உங்க கோர்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து கைட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இன்னைக்குள்ள எக்ஸாம் வந்து ஈஸியா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க வந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ஒன்ஸ் அகைன் நாளைக்குள்ள எக்ஸாம்க்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நான் கமெண்ட் செக்ஷன்ல பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்க வீடியோ வந்து செக் பண்ணி பாத்துங்க. எல்லாருமே வந்து அந்த பிளேலிஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணி அதுல உங்க சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆல்ரெடி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, வேற ஏதாவது சப்ஜெக்ட் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க சப்ஜெக்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோடையும் வந்து சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் அது என்ன சப்ஜெக்ட்னு. அதுக்கப்புறமா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்க இன்னைக்கு எழுதின சப்ஜெக்ட்ல வந்து நீங்க வந்து கொஸ்டினை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். இப்போ வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை வந்து லாஸ்டா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து ஜென்ரலா வந்து வாட் இஸ் டிஃபைன் ஆஸ் அந்த மாதிரி வந்து பெருசா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணீங்க கேட்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து உங்க மொபைலை மியூட்ல போட்டுட்டு அந்த கொஸ்டினை பார்த்து ரீகால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல என்னென்ன கொஸ்டினுங்க வந்துச்சுன்னு நான் இந்த சப்ஜெக்ட்ல வந்து சொல்றேன். பார்ட் ஏல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சப் டாபிக்கா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து உங்க அசைன்மெண்ட் கொஸ்டின்ல இருந்திருக்கும். வாட் இஸ் ஸ்டேஜஸ்னு கேட்டிருப்பாங்க. அதுமாதிரி ஃபோர்த் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன். MBO வந்து கேட்பாங்கன்னு. அதை வந்து டேரக்டா கேட்க மாட்டாங்க, ஷார்ட்டா MBO அந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேட்டாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பட்ஜெட்டுங்க வந்து ஒரு சப் டாபிக்கா வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து வரும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நீங்க படிச்சிருந்தாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்ட் ஏ வந்து அட்டன் பண்ணிக்க. இப்போ பார்ட் பி ல வந்து நான் சொல்றேன். பார்ட் பி ல வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன். வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த கொஸ்டினே வந்து இங்கே கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டினும் 10th கொஸ்டினும் ஆல்ரெடி உங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டினே வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 11th கொஸ்டின் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன். வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே கொஸ்டினை கேட்டாங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் 13, 14 இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டினே வந்து கேட்டாங்க. ஓகே, நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து வந்து இத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இல்ல அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல சப் டாபிக்கை வந்து தனித்தனி கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், அதுமே வந்து டைப்ஸ் ஆஃப் டிசிஷன் மார்க்கெட்டிங், அது எல்லாமே சப் டாபிக்ல வரும். நீங்க அந்த சப் டாபிக் வந்து படிக்கலனா கூட நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல நீங்க படிச்சிருந்தாலே அந்த கொஸ்டினே வந்து கேட்டாங்க. அந்த கொஸ்டினே நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து நீங்க காமனா வந்து எழுதிருப்பீங்க. அது டிஃபரெண்டா ட்விஸ்டா வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வர அலைடு சப்ஜெக்ட் உங்க மெயின் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து டிஃபரெண்டா ட்விஸ்டா வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பிளேலிஸ்ட்ல வந்து உங்க சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.